வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ பார்த்துடலாங்க. நேற்று நம்ம கொடுத்துருந்தபடி மார்க்கெட் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று 27 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் நான் வந்து நிஃப்டிக்கு கொடுத்துருப்பேன். இன்னைக்கு டோட்டலாக ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இருங்க ஒரே நிமிஷம், ஓப்பன் வேல்யூ சரியா இருக்கான்னு பார்த்துக்குவோம். ஓகே, ஆட்டோ ஓப்பன் போட்டிருக்கேன். ஓகே ஃபைன். அதாவது நான் இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் ஆட்டோ ஓப்பன் போட்டிருக்கேன். புரோக்கர்ல என்ன ஓப்பன்னு தெரியல, நீங்க செக் பண்ணிக்கோங்க. நான் அந்த ஓப்பன் ப்ரைஸ் போடல. இதாவது வந்து இங்க வீக்லியில ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கு, இன்னும் மார்க்கெட் எவ்வளவு தூரம் கீழே இறங்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம். வீக்லி ஓப்பன்ல இருந்து இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அகைன் ரெண்டாவது சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, ரெண்டாவது சப்போர்ட் வரைக்கும் வந்திருக்கு. ரெண்டாவது சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்குனதை இன்னைக்கு பார்த்துருப்போம். இன்னும் 24,070 வரைக்கும் வர வேண்டியது இருக்கு. ஸோ இது வந்து கீழே இன்னும் இறங்குனா இவ்வளவு தூரம் வர வேண்டியது இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி நீங்க எல்லாத்தையும் வந்து இன்ட்ராடேலயே பார்த்துக்கலாம். பொசிஷனலா மார்க்கெட் எங்க இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்குறோம். இதே வேல்யூவோட நம்ம என்ன பண்றோம், மந்த்துக்கு பார்த்துருவோங்க. ஒரே நிமிஷம், இந்த வீக்குக்கு மட்டும் சரியான ஓப்பன் பிரைஸ் இதுவான்னு தெரியல. நேற்று ஓப்பன் தான் வந்து சரியான ஓப்பன். கரெக்ட், இதுதான் சரியான ஓப்பன். 24,059 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த வீக்கு. இன்னைக்கு ஹையே வந்து பாத்தீங்கன்னா மிட் ரேஞ்சில் அடிச்சுதான் கீழே இறங்குனாங்க. ஸோ அங்கிருந்து தான் மார்க்கெட் ரிவர்சல் ஆச்சு இன்னைக்கு ஃபுல்லா. கிட்டத்தட்ட நியர்பை வந்திருக்காங்க. இன்னும் 24,059 வரைக்கும் இந்த வீக் வர வேண்டியது இருக்கு. அதுக்கு கீழே வரலாமா அப்படிங்கறத பார்க்கும்போது நம்ம வந்து மந்த் லெவலை தான் பார்த்துக்கணும். சரிங்களா, மந்த்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துருவோம். இதுக்கு ஆட்டோ ஓபன் போட்டுட்டு நீங்க வந்து மந்த் லெவல்ல பார்த்துக்குவோம். ஸோ 24,088ன்னு காமிக்குது. ஸோ அது வரைக்கும் இன்னும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, ஓகே. நம்ம இப்பொழுதைக்கு டே லெவல்ல நேற்று கொடுத்த வேல்யூ உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா போதுமானது. இப்போ நம்ம ஓவராலா வந்து என்ன மார்க்கெட் கண்டிஷன் அப்படிங்கறத மட்டும் பார்த்தோம்னா போதும். ஸோ இன்னைக்கு ஃபுல்லா மேலே போனதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன்ல இருந்து ரிஜெக்ஷன் ஆச்சு. அங்கிருந்து திரும்ப சப்போர்ட் நோக்கி தான் கீழே இறங்குனாங்க. மற்றபடி மார்க்கெட்ல இன்னைக்கு சுத்தமா டோட்டலா ரேஞ்ச் பவுண்ட்ல தான் இருந்தது. கடைசி நேரத்துல நல்ல புட்ல நல்ல பிரீமியம் கொடுத்தாங்க. நான் அதை எப்படி கேப்சர் பண்ணிருக்கலாங்கிறத மட்டும் நான் ஒரு சின்னதா ஒரு இது காமிக்கிறேன், பார்த்துக்கலாம். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்றும் மொமெண்டம் இல்லை. கீழே இறங்குனாங்க, திரும்ப ஓப்பனுக்கு வந்துச்சு, திரும்ப ஓப்பன்ல இருந்து திரும்பவும் கீழே இறங்கி இருக்கு. அது எல்லாமே ஒரே சேம் இண்டிசஸ் தான் நடந்திருக்கு. ஆப்ஷன் பிரீமியத்துல நம்ம கொடுத்தது என்ன நடந்திருக்குன்னு பார்த்துருவோங்க. ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் கால் ஆப்ஷன் 141, அது சுத்தமா போகவே இல்லை. எக்ஸாக்டா ஒரு 18 ரூபாயில இருந்து வேணா நீங்க 54 வரைக்கும் போயிருக்குது. ஸோ இதுதான் இன்னைக்கு கால் ஆப்ஷன்ல ஒரு பெரிய மூமெண்டமா எடுத்துக்க முடியும். மற்றபடி அத்தனையும் ஒன்றும் இல்லை. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்டர்டே ஹைல இருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்தது ஒரு 100 பாயிண்ட் வந்து ரேஞ்ச் கிடைச்சிருக்கு. ஸோ ஓப்பனை பொறுத்தே நீங்க ட்ரெண்டை டிசைட் பண்ணிடணும், அது மைண்ட்ல வச்சுக்கோங்க எப்பவுமே. ஓகே, அதே வந்து சென்செக்ஸ்ல நம்ம கொடுத்தது என்ன நடந்திருக்குன்னு பார்த்துருவோம். இதெல்லாம் பொசிஷனல் லெவலுங்க. ஒரு நிமிஷம், நேற்று கொடுத்த ப்ரீமியம் லெவல் கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 457 ரூபாய்க்கு மேல இருந்தாதான் மார்க்கெட் அப்சைட்ல போகும்னு. கரெக்டா ஒரு 184 ரூபாயில சப்போர்ட் எடுத்தது. அங்கிருந்து 226, இவ்வளவுதான் இன்னைக்கு பெரிய மூமெண்ட்டுமே கால் சைடு. அதர்வைஸ் ஒன்றும் இல்லை. புட்டுல அதே மாதிரி நல்ல ப்ரீமியம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் என்ன டீப் இந்த மணியா போயிருது.
அதனால வந்து ஓரளவுக்கு இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய ஹைல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு சரி நேற்று ஹைல இருந்து சப்போர்ட் எடுத்தது நல்ல ப்ரீமியம் போயிருக்கு. அதெல்லாம் எண்ட் ஆஃப் த டைம்ல போயிருக்கு, அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம ப்ரீமியம் எடுத்த லெவலை விட இன்னைக்கு 24,250 ப்ரீமியம்ல நல்ல மூமெண்டம். கிட்டத்தட்ட 21 ரூபாய்க்கு வந்துட்டு 120 ரூபா போயிருந்தது. இன்னைக்கு 21 ரூபா வேல்யூ எக்ஸல்ல வந்திருக்கும். யார் எடுத்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. டோட்டல் ப்ரீமியத்தை வந்து இது நல்லா இப்போலாம் வந்து மதிய டைம்ல மட்டும் நீங்க அதாவது 2-3 மணிக்கு மேல மட்டும் என்டர் ஆனீங்கன்னா போதுங்க. ஒன்றும் பெருசா நீங்க போய் மார்க்கெட் ஃபுல் டே பார்த்துட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரே ஒரு பை வந்து 28 ரூபாயில வந்துச்சுங்க. இந்த 28 ரூபாய்க்கு கீழே மார்க்கெட்டு இறங்கவே இல்லை. 28 ரூபாயில சப்போர்ட் எடுத்துட்டு போனது கிட்டத்தட்ட 120 ரூபா போயிருக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு பையை மட்டும் எப்படி பிடிக்கணும்னு பாருங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல நிறைய ஷார்ட்கட் இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு டைம் இப்போ இல்லை. பட் இதை எப்படி கேட்ச் பண்ணணும்னு மட்டும் கவனிங்க. எப்பவுமே மார்க்கெட் கீழே இறங்குற ப்ரீமியம் தான் மேலே ஏறிட்டு இருக்குது. இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நான் அதை பின்னாடி நாட்கள்ல சொல்லித்தரேன். இப்போதைக்கு நான் இதை எப்படி கேட்ச் பண்ணணும்னு மட்டும் பாருங்க. இதே வந்து சென்செக்ஸ்ல லாஸ்ட் டைம் வந்து புட் சைட்ல வந்து மேலே போயிட்டே இருந்திருக்கும், கால் சைடு கீழே இறங்கிட்டே இருக்கும். லாஸ்ட் மினிட்ல கால் பெருசா போயிருந்தது பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அதே மாதிரி கால் மேலே போயிட்டே இருந்திருக்கும், புட்டு கீழே இறங்கிட்டே இருந்திருக்கும், புட்டு பெரிய அளவுல போயிருக்கு. செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து டிஃபரன்ஸ். சரிங்களா? ஓகே, நாளை மார்க்கெட் பத்தி ஒரு ரிவ்யூ பார்த்துருவோங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளை ரேஞ்ச் அப்படிங்கிறது 47 பாயிண்ட் இன்டூ 2 வச்சுக்கோங்க. அதாவது 47 பாயிண்ட் நாளைக்கு ரேஞ்ச் இருக்கு. அது 2 சப்போர்ட் லெவல்ல மார்க்கெட் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நாளைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 140 பாயிண்ட்ஸுங்க. அதாவது 140 இன்டூ 2ன்னு வச்சுக்கோங்க. 280 டோட்டல் ரேஞ்சா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரெண்டாவது சப்போர்ட்ல அல்லது ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ்ல மார்க்கெட் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அது ஓப்பன்ல இருந்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 47, சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 140 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு. ஆப்ஷன் பிரீமியத்துல பொறுத்த வரைக்கும் 24,100 கால் ஆப்ஷன் பிரீமியம் 218 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. 24,300 புட் ஆப்ஷன் 136 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்கும். இந்த 2 பிரீமியத்தை வச்சு நாளைக்கு ட்ரெண்டை டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பனிங்லேயே இதை பிடிச்சிக்கோங்க. அதே போல சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 77,000 கால் ஆப்ஷன் பிரீமியம் 600 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும். 77,700 புட் ஆப்ஷன் பிரீமியம் 344 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்கும். இந்த 2 வேல்யூ மட்டும் வச்சுக்கோங்க. தேவைப்படுறவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இந்த இண்டிகேட்டர்ஸ் பத்தின டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னோட நம்பர் 9842088858. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.